அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் வெரைட்டி பார்க்க போகிறோம். அதுதான் ரவா புட்டிங். இது ஒரு அருமையான டெசர்ட். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்வீட்டு. ரொம்ப சிம்பிளாக பண்ணிட முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ்லேயே நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இந்த ரவா புட்டிங் பண்ணிட முடியும். இது ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு ஈஸியாக பண்ணிட முடியும். வாங்க இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ரவா புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரவா புட்டிங் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு ப்ரஷ் வச்சு நெய் அல்லது எண்ணெயை இந்த மாதிரி நல்லா பூசி வச்சுக்கோங்க. இப்படி நம்ம ப்ரஷ் பண்ணி வைக்கிறதுனால நம்ம புட்டிங் மாவு இதில் ஊற்றி வேக வைக்கிறப்ப பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போது முதல்ல நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிக்கிடணும். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 125 கிராம். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கை விடாமல் இதை நல்லா அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. தணலை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய கலர் மாற ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்து கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருக்குது. இதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜாக இது மாறிட்டே இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு சரியான பதம், அதாவது நல்ல திக்கான தேன் கலரில் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருந்த அந்த பாத்திரத்தில் இதை சேர்த்து வச்சுருங்க. இது அப்படியே கொஞ்ச நேரத்தில் நல்லா ஆறட்டும். இது நல்லா செட் ஆயிரும். இப்போ வாங்க புட்டிங் மாவு செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் நல்லா காய்ச்சிருங்க. இப்போ பால் பொங்கிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 125 கிராம் அளவு. இதை நல்லா கரைச்சிருங்க இந்த மாதிரி கரண்டியால். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை விடாமல் இந்த மாதிரி நல்லா கிளறிடுங்க. இது 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், நீங்கள் அந்த கரண்டியில் பார்த்தாலே தெரியும், ரவையெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சம் மெல்டட் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துருங்க. இப்போ புட்டிங் மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இது நல்லா ஆறட்டும். தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. அது ஒரு விஸ்கு ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையினுடைய வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ புட்டிங் மாவு ஆறிடுச்சு. இந்த மாவை இந்த முட்டை கலவையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நீங்கள் கலந்துருங்க. இது ஊற்றுறப்ப புட்டிங் மாவு நல்லா ஆறி இருக்கணும். அப்போ தான் முட்டை வேகாது. புட்டிங் மாவு சூடாக இருந்துச்சுன்னா முட்டை அப்படியே வெந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலரிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும் புட்டிங் மாவு. இப்போ பாருங்கள், நல்லா சுகர் செட் ஆயிருச்சு. அதில் கேரமலைஸ் ஆனது செட் ஆயிருச்சு. இப்போ புட்டிங் மாவை இதில் ஊற்றிடுங்க. இதை நம்ம நல்லா இப்போ வேக வைக்கணும். அதுக்கு ஒரு டீப்பான பாத்திரத்தில் உள்ள ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம புட்டிங் மாவு இருக்கிற பாத்திரத்தை இந்த மாதிரி ஒரு மூடியால் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு உள்ளே வச்சுருங்க. நீங்கள் ஒரு இட்லி பாத்திரத்தில் கூட வேக வைக்கனாலும் இதே மாதிரி முறையில் வேக வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு கத்தியை இப்படி உள்ளே விட்டு பாருங்கள். கத்தி எப்படி ஒட்டாமல், மாவு ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா புட்டிங் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், நல்லா கூல் ஆயிடுச்சு. ஒரு நைஃபை அதனுடைய ஓரங்களில் இந்த மாதிரி நீங்கள் அப்படியே சுற்றி பிரித்து விட்டுக்கோங்க. அப்போ சுலபமாக எடுக்க முடியும் புட்டிங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுட்டு மெல்ல அப்படியே அந்த பாத்திரத்தை எடுத்துருங்க. இந்த மாதிரி மெல்ல எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரவா புட்டிங் ரொம்ப சுலபமாக தயார் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாகவும் எவ்வளோ அழகாகவும் இருக்குது அப்படின்ட்டு.
அவ்வளவு ஸ்மூத்தாகவும் அவ்வளோ பட்டரியாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கேவும் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு ரவா புட்டிங். இதில் வந்து நம்ம சுகர் சிரப் அதிகமாக வச்சுருந்ததுனால அழகாக இருக்குது பார்க்கவேவும். அது கூட உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அலங்காரம் பண்ணிக்கோங்க. இது எங்கள் வீட்டு குட்டி பிள்ளைங்க சாக்லேட் வேஃபர் ஸ்டிக்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரவா புட்டிங்கை அவ்வளவு சூப்பராக வந்துருந்துச்சு. வாங்க இந்த ரவா புட்டிங்கை இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளவு ஸ்மூத்தாக கத்தி உள்ளே இறங்குது, அவ்வளவு சூப்பராக இருக்குது. அப்படியே பட்டர் கட் பண்ணது மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் நீங்களேவும் உள்ள அந்த டெக்ஸ்சரும் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. நம்ம எக்கை நல்லா பீட் பண்ணி சேர்த்துருந்ததுனால கண்டிப்பாக இந்த ரவா புட்டிங்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அதனால் நீங்கள் சுலபமாக இதை முயற்சி பண்ண முடியும். அதோடு மறக்காமல் ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.